என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஜோதிட தீர்க்கதரிசி அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தொடர்ந்து ஐயாவுடைய அவருடைய அப்சர்வேஷன்ல ஜோதிட விதிகள் என்னென்ன சொன்னார் அப்படின்றத வச்சுல இந்த வீடியோ தொடர் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல திருக்பலம், ஷட்பலத்துல ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்ட பலம் என்ற அமைப்புல இப்போ திருக்பலம் பார்க்கலாம். திருக்பலம்லாம் என்னங்க? ஒண்ணு நீங்க பார்வை. இப்போ ஒண்ணு இல்ல, குரு இங்க இருக்கிறாரு, சனி இங்க இருக்கிறாரு. குரு சனியை பாக்குறாரு. இதாங்க திருக்பலம், பார்வை பலம். ஒரு கிரகம் பார்த்துக்குது. அதனால என்னங்க பலன்? பாசிட்டிவா நெகட்டிவா? இதுதான் ஐயா சுபத்துவ பாவத்துவம்னு சொன்னாரு. இதுதான் பார்வை பலத்தை வச்சு. இதனால என்னங்க நடக்கும்? இப்போ இந்த குரு சனியை பாக்குறாரு. இதனால்தான் சனி சுபத்துவம்னு சொல்றாரு. சுபர்கள் குரு, சுக்கிரன், வளைவுபிறை சந்திரன், தனித்த புதன் இவருடைய பார்வை சுபத்துவப்படுத்தும். அவருடைய காரகங்களும் ஆதிபத்தியங்களும் நல்ல விதத்துல நடக்கும். இதுதாங்க பார்வை பலம். இதுதான் திருக்பலம், சுபத்துவம், பாவத்துவம். ஓகேங்களா? இது பார்வை இல்லைனாக்கா இவருடைய காரக ஆதிபத்தியங்கள் கெடுதலா நடக்கும். இப்ப குருனுடைய உச்சகுருனுடைய பார்வை இருக்கிறதுனால சனியுடைய காரக ஆதிபத்தியங்கள் நல்ல அமைப்பில் நடக்கும். சனி தசை நன்காக இருக்கும். இதுதான் பாயிண்ட். இப்ப குரு புதனை பார்க்கிறார். புதன் சுபத்துவம். இப்ப சந்திரன் இங்க இருக்கிறார். இப்போ ஒரு தேய்பிர சந்திரன் வச்சுங்க. சந்திரன் சுபத்துவம் உச்சகுருனுடைய பார்வையில. இதுதான் திருக்பலம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, சுக்கிரன் பாக்குறாரு. சுக்கிரனும் சுபத்துவம். இப்ப சனி சுபத்துவம், புதன் சுபத்துவம், சுக்கிரன் சுபத்துவம், சந்திரன் சுபத்துவம். இங்க செவ்வாய் போடுங்க, செவ்வாய் சுபத்துவம். இப்ப சூரியன் மட்டும் தனி இருக்கிறாரு. ஓகேங்களா? சந்திரன், செவ்வாய், புதன் எல்லா கிரகமும் குருவுடைய பார்வையில் இருக்கு. எல்லா கிரகமும் சுபத்துவமா இருக்குது. எல்லா கிரகத்துடைய காரகங்களும் ஆதிபத்தியங்களும் தன்னுடைய திசையில சுபத்துவமா செய்ய போகுது. இதுதாங்க சுபத்துவம், சுபத்துவ பாவத்துவம். இதுதான் திருக்பலம். இதுதான் பார்வை அமைப்புகள். இந்த பார்வை அமைப்புகளே ஜோதிடத்துல இல்ல, பார்வை அமைப்புகளுக்கு பலனே இல்ல அப்படின்ற மாதிரி ஜோதிடம் சொல்றாங்க. அதை நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. இதுதாங்க சிம்பிள். இதுதாங்க திருக்பலம். இந்த திருக்பலமே ஜோதிடத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள போய் நம்ம என்ன சொல்றது? நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. கிரக சேர்க்கைகள் ஒண்ணு இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்ப இங்க பாருங்க, சூரியனுக்கு பாருங்க, இங்க சூரியன் இருக்கிறாரு, இங்க குரு இருக்கிறாரு. இதுதாங்க சிவராஜ் யோகம். குரு அதிவைக்கிற நிலைமையில சூரியனை பார்க்கறது. குருனுடைய திருக் பார்வை, திருக் பலம். குருனுடைய பார்வை சூரியன் மேல விழுறது. இதுதாங்க திருக் பலம். சூரியனுடைய காரகம் ஆதிபத்தியங்கள் எல்லாம் நல்ல விதத்துல இருக்கும். இதுதாங்க திருக் பலம். ஓகேங்களா? சரி, இதே ஒரு டெக்னிக்கலா இதுதான் சுபத்துவம் சொல்றாங்க. சரி, ஓகே. திருக்பலத்துல வேற என்ன டெக்னிக்கல் இருக்கு அப்படின்னாக்கா அழகா ஒண்ணு சொல்றாரு. ஒரு ரிஷப லக்னம். இப்ப குரு இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு ரிஷப லக்னம், குரு இங்க இருக்கிறாரு. இங்க இருந்து இந்த புதனை பாக்குறாரு, இந்த சூரியனை பாக்குறாரு, இந்த சந்திரனை பாக்குறாரு. இப்படி வச்சுங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு குரு அட்டமாதிபதி. அப்ப குரு சுபர். கிரக ரீதியா குரு சுபர். ஆதிபத்திய ரீதியா ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதி பாபர். அப்போ இந்த பார்வை பலம், அந்த திருக்பலம் எப்படிங்க வேலை செய்யும்? இப்ப இதுக்கு முன்னாடி போறது இயல்பா ஒரு கிரகத்தை பார்க்கறது சுபத்துவம் அடையுது, காரகங்கள் ஆதிபத்தியங்கள் நல்ல விதமா நடக்குது அப்படின்னு பொதுவா எடுத்துக்கணும். ஆனா ரிஷப லக்னத்துக்கு ஃபுல்லா 100 மார்க் கிடையாது. காரக ரீதியா இது சுபரோட பார்வை தான். புதனை பாக்குறாரு. புதனுடைய அறிவு நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் சாப்ட்வேர்ல படிக்கலாம். சூரியன் சுபத்துவம் தான். அரசாங்கம், சூரியனுடைய காரங்கள், சொந்த தொழில் எல்லாம் செய்யணும் தான். சந்திரன் சுபத்துவம் தான். சந்திரனுடைய நீர், காய்கறி இந்த மாதிரி சேவை துறைகள்லாம் செய்யலாம். ரைட்டு தான். இது காரக ரீதியா. ஆதிபத்திய ரீதியா இந்த குருவுக்கு பார்வைக்கு விளக்கம் கொடுத்தாரு. ரிஷப லக்னத்துக்கு குருவுடைய பார்வை காரக நன்மை, ஆதிபத்திய கெடுதலை செய்யும். இதாங்க ஒரே பாயிண்ட். இந்த பாயிண்ட எத்தனை ஜோதிடர்கள் புரிஞ்சுக்க முடியல. அப்சர்வ் குறை சொல்லுவாங்க. இதை விளக்கம் சொல்லுங்க, நான் பார்ப்போம். ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் குருவுடைய பார்வை என்ன செய்யும்? துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் சனியுடைய ராஜயோகாதிபதி பார்வை என்ன செய்யும்? அவருடைய திருக் பார்வை என்ன செய்யும்? இது யாருங்க ஜோதிடத்துல விளக்குனது? இந்த அளவுக்கு ஒரு நுட்பமா ஒரு திருக்பலத்துல குருவுடைய சுபருடைய பார்வைன்னு பொதுவா எடுத்துக்க கூடாது. ஆனா இந்த பார்வை, குருவுடைய பார்வை காரக நன்மை செய்யும், ஆதிபத்திய தீமை செய்யும். இதை புரிஞ்சுக்கிறவங்க அறிவாளி. அவங்க ஜோதிடம் வரும் அப்படின்னு அழகா ஒரே வார்த்தையில பினிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. இதாங்க திருக்பலம். இந்த திருக்பலத்துக்குள்ள இவ்வளவு டெக்னிக்கலான மைன்யூட்டான விஷயங்கள் இங்க பங்கன் ஆகுது.
இவன் என்னன்றாங்க, சில பேர் என்னன்றாங்க திருப்பலமே கிடையாது, அதுல ஒரு புரோஜனமும் இல்லை, நோ யூஸ் அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்றது, நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்கு. என்னங்க குரு மத்த லக்கணத்துக்கு நல்லா சொன்னீங்க, இப்ப என்னங்க அது என்ன காரக நன்மை ஆதிபத்திய கெடுதல் புரியல. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் வீடியோ திரும்ப திரும்ப போய் பாருங்க. இதுதாங்க குருவுடைய ஒரு சுபருக்கு திக்பலத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பாயிண்ட். இதுதாங்க திக்பலம் ஒண்ணு இல்ல. இப்ப சந்திரன் இங்க இருக்கிறாரு, ஒரு வளர்பிரியா இருக்கிறாரு, செவ்வாய் இங்க இருக்கிறாரு, ஓகேங்களா. ஒரு அஷ்டமி நாவில இருக்கிற வளர்பிறை சந்திரன் இங்க இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பாரு. அப்ப ராசிக்கு 10ஆம் வீட்டுல செவ்வாய் தொடர்பு கொள்வார், ஓகேங்களா. ராசிக்கு 10ஆம் இடம் செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. அப்ப செவ்வாயுடைய மருத்துவ விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், இது சம்பந்தமான துறைகளை போலாம். எதனால, வளர்பிறை சந்திரனுடைய திக் பார்வையால, திக்பலத்தால, இந்த வளர்பிறை சந்திரனுடைய பார்வை இந்த நெருப்பு கிரகமான செவ்வாய்க்கு விழுந்து, இது நீர் கிரகம், நீர் நெருப்பு அணைக்கின்ற அமைப்புல இந்த குளிர்ச்சியான ஒளிகள் இந்த செவ்வாயை பட்டு இது சுபத்தன்மை அடைஞ்சு இது தொழிலை தரக்கூடிய அமைப்பா மாறுது. மருத்துவத்துக்கு படிக்கலாம். இதுதாங்க திக்பலம். இவங்க திக்பலமே இல்லைன்றாங்க. எப்படி ஜோதிட பலன் சொல்லுவாங்க, ஒன்னும் புரியல. இப்படிதாங்க போயிட்டு இருக்குது. இது அழகா திக்பலத்துல அழகா அந்த திக்பலத்தை வச்சுதான் ஐயா சுபத்துவம் பாவத்துவன்ற கோட்பாடு மேக்சிமம் இந்த தொழில் அமைப்புகளுக்கு அந்த திக்பல பார்வையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாரு. இவங்க திக்பலத்தை எடுக்க மாட்டாங்க. எப்படி நீங்க தொழிலை கணிப்பீங்க, எப்படி எந்த தசை காரக ஆதிபத்தியத்தை எப்படி எடுப்பீங்க? அதான் காரக நன்மை ஆதிபத்தியம் அவ்வளவு டெக்னிக்கலா ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. திக்பலமே இல்லைன்னு போயிட்டீங்கன்னா அப்ப ஷட்பலத்துல எது கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ற ஜோதிடர் இருக்கிறாங்க, ஓகேங்களா. இத பத்தி உங்களுடைய நீங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த கருத்துக்கள் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருடைய அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு. நீங்களும் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்ற உண்மையிலேயே குருஜி ஒரு ஜோதிட துறையில எவ்வளவு ஒரு மாமனிதரா இருக்காரு, அவர் எவ்வளவு மைன்யூட்டா பல ஆயிரம் ஜாதகங்களை அப்சர்வேஷன் பண்ணியிருப்பாருன்றத உங்களுக்கு கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.